பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு நான் வந்து 300 கிராம் பீன்ஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸை வந்து வேக வச்சுட்டு செய்யும் போது சீக்கிரமாக நம்ம பொரியல் வந்து செஞ்சிடலாம். நான் வந்து இப்போ ஸ்டீமரில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அடியில் இருக்கிற பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மேலே வந்து இதுக்குள்ளே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்துடுறேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட இட்லி தட்டில் வச்சுட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து வேக வைக்காமல் செய்வாங்க, நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்காமல் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கடாயிலே நம்ம காயை ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ காயை வந்து ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சுனா போதும், நல்லா வெந்து வந்துடும். பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பொரியல் செய்ய இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினது எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா வரமிளகா 3 எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கிறேன். பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பீன்ஸு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 4 நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். வேக வச்ச பீன்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல, 3லேருந்து 4 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். இப்போ கடைசியாக இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நான் 1 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு.